இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2A நீங்கள் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் குரூப் 2A தான் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் 100 மார்க் வந்து ஜிகே. அதுக்கு வந்து 5 டாபிக் என்னென்னலாம், அதில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து அந்த 5 டாப்பிக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த 100 மார்க், அதில் வந்து 40 மார்க் வந்து மேக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படிங்கிற டாபிக் அடியில் 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரீசனிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஒத்த தன்மை, வகைப்படுத்துதல், குறியீடுகளும் மறு குறியீடுகளும், உறவு சம்பந்தமான கணக்குகள், புதிர்கள், பகடை, திசை மற்றும் தூரம், தர்க்க வெண்படங்கள், தர்க்க ரீதியிலான எண் எழுத்து, எண்கணித பகுத்தறிவு, கூற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்த்தல், கூற்றுகளும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும், நாட்காட்டி, வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள், விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்தல், தர்க்க ரீதியிலான பகுத்தறிவு, உருவ எண் வரிசை, உருவ வரிசை, எண் செயல்பாடுகள், குறியீட்டு செயல்பாடுகள், வார்த்தை கட்டுமானம், கூற்று மற்றும் முடிவு, முகவரியினை பொருத்துதல், பிரதிபிம்பங்கள், உட்பொதிந்த படங்கள், காட்சி பகுத்தறிவு, உருவ வகைப்பாடு, சதுர நிறைவு அப்படின்னு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே டபுள் பண்ணி உங்களுக்கு வந்து 40 மார்க்கு கேட்க போகிறாங்க. ஸோ எல்லா டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ரீசனிங்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு புக்கு வாங்கி இல்லைனா அப்பப்போ ரீசனிங் சால்வ் பண்ணி இப்போவே நீங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். புதிர்கள், பகடை அந்த மாதிரி கணக்கெலாம் நமக்கு இப்போவே வரும். ஸோ இப்போது நீங்கள் மேக்ஸ் பாக்கம்ஸ்லேயே ரீசனிங்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 40 மார்க் வந்து நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 60 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொழி பாடம், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் எதுங்கிறத வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர், தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், பிரித்தெழுதுதல், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், சந்திப்பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்கல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், எதுகை, மோனை, இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், பழமொழிகள் அப்படின்னு அந்த 21 டாபிக். இந்த 21 டாபிக் அப்படியே பொது தமிழில் நமக்கு இலக்கணம் டாப்பிக்கில் இருக்கிற டாபிக்ஸ் தான். ஸோ இலக்கணம் பொது தமிழில் இப்போ படிக்க முடிச்சலையே நமக்கு மெயின்ஸில் இது 60 மார்க்ஸ் தரப்போகுது அப்படிங்கிற ஐடியாவோட படிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.